शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। त्वदन्यः पाणिभ्याम् अभयवरतो दैवतगणा स्वमेकानैवासि प्रकटितवरा भीत्य अभिनया क्षयाद्रातुं दातुं फलमपि च वाञ्छा समधिकम् शरण्ये लोकानां तव हि शरणावेव निपुणौ। बिंदु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वश्र नागदल संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतदुदितं परदेवतायाः अधिमधुर चापहस्ता अपरिमितामोदबाण सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुल सुंदरीं वन्दे। பஞ்சதசாட்சரியினுடைய வாக்பவ கூட்ட அக்ஷரங்கள்ல 3 அக்ஷரங்களுக்கான நாமாக்களை பார்த்தாச்சு. இப்போது 4வது அக்ஷரத்துடைய நாமாக்களை பார்க்க போறோம். 61வது நாமா லகார ரூபாயை. பஞ்சதசாட்சரி மந்திரத்துல 4வது எழுத்தாகிய லகார வடிவினள், அதாவது லகரி அல்லது பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். பெருகத்துன்னு அர்த்தம் லகார ரூபாயினாக்க. ஓம் லகார ரூபாயை நமஹ. லலிதாயை. லலிதா அதாவது ஒப்பு உயர்வு இல்லாத, உவமை இல்லாத மிகுந்த அழகுடையவள் லலிதை அப்படின்னாக்க ரொம்ப அழகா இருக்கிறவளுக்கு பேரு லலிதை. மகா அதிசய சௌந்தர்ய லாவண்யாயை நமோ நமகான்னு சொல்லி லலிதா அஷ்டோத்திரத்துல அம்பாளுக்கு ஒரு நாமா இருக்கு. ஒப்பு உயர்வும் இல்லாத மிகுந்த அழகுடையவள். உலகத்திலும் அம்பிகைக்கு ஒப்பான அதிகமான அழகுடையவர் எவரும் இல்லை. அதனால்தான் அம்பாளுக்கு சுந்தரி அப்படிங்கிற நாமா, திரிபுர சுந்தரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாமா. இந்த தேவிக்கு தசமகா வித்தைகள்ல இந்த திரிபுர சுந்தரிக்கு ஷோடசின்னு பேர். அதாவது 16 வயது உடைய யவன மங்கை அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. அவளுடைய அழகை காண்பதற்கு சிவபெருமான் 2 கண் போதாதுன்னு 3வது கண்ணை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு அழகுடையவள் இந்த லலிதா தேவி. லலிதம்னா என்னன்னாக்கா நளினம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நளினம், ஆனந்தம், உல்லாசம், இதெல்லாம் லலிதம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலேயே தேவிக்கு லலிதா அப்படிங்கிற இந்த ஒரு உயர்ந்த நாமா. ஓம் லலிதாயை நமஹ. அடுத்த நாமா லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை. ஐஸ்வர்ய சக்தியான லக்ஷ்மி தேவியாலும் அறிவுக்கு சக்தியான ஞான சரஸ்வதி தேவியாலும் சேவிக்கப்படுபவள். அதாவது லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் 2 பேரும் அம்பிகை நமக்கு ஏதாவது கட்டளை இடுவாளோ அப்படின்னு சொல்லி அவளுடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கு கவரி வீசுறான், வெண்சாமரம் வீசுறான். வெண்சாமரம் வீசி அம்பாளுக்கு அவ சேவை பண்றான். இத நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலையும் பார்த்திருக்கோம். சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா அப்படிங்கிற ஒரு நாமா இருக்கு. அதாவது எல்லா விதமான செல்வங்களை கொடுக்கிற லக்ஷ்மி தேவியும் நமக்கு கல்வி, வித்யை, ஞானம் எல்லாத்தையும் அருளுபவளான சரஸ்வதி மாதாவும் அம்பிகைக்கு 2 பக்கத்துலயும் நின்று வெண்சாமரம் வீசுறான். அம்பிகை அவளை கடைக்கண்ணால அப்படி பார்க்கும்போது
அவளுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பக்தனுக்கு செல்வத்தை கொடுக்கணும், எந்த பக்தனுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு தேவியுடைய கண் பார்வையில தெரிந்து கொண்டு அந்த பக்தனுக்கு அவளும் அனுகிரகம் பண்றான். தேவியை அவளும் எவ்வளவு தூரம் அர்ச்சிக்கிறார், சேவிக்கிறான்னாக்க அவளுடைய பக்தர்களுக்கு தங்களுடைய கருணா கடாட்சத்தை அவ 2 பேரும் கொடுக்கிறான். ஞானத்தையும், ஞான சரஸ்வதி செல்வத்தை மகாலட்சுமியும் கொடுக்கிறார். அதுக்குதான் இந்த நாமா லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை நமஹ. அடுத்த நாமா லாகின்யை நமஹ. லாகினி வடிவானோர். நமக்கு தெரியும் லலிதா சகஸ்ரநாமத்துல இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயிதோ பீதா டாமர்யா விவிராவிருதா ரக்தவர்ணா மாம்ச நிஷ்டா புட்டான பிரீத மானசா சமஸ்த பக்த சுகதா லாகின்யம்பா ஸ்வரூபிணி அப்படிங்கிற இந்த நாமாவை லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்துருக்கோம். 495ல இருந்து 503 என்னமோ இந்த நாமாக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். 495ல இருந்து 503 ஒரு 9 நாமாக்கள். இந்த லாகினி அப்படிங்கிற தேவியை பத்தி அந்த நாமாக்கள். இந்த தேவி நம்மளுடைய உடம்புல சுஷும்னா நாடியில மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை அப்படின்னு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அதுல மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்கரம் 10 இதழ் கொண்ட தாமரை. இதுல டாமரி முதலான 10 அக்ஷர தேவிகள் இதுல இருக்கா. இந்த தாமரையோடைய நடுவுல 3 முகங்களோடு 4 கரங்களில் வஜ்ரம், வேல், தண்டம், அபயம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்முடைய உடம்புல எந்த தாதுன்னா மாம்ச தாதுக்கு அபிமான தேவி. இந்த லாகினி தேவிங்கிறோ மாம்ச தாதுக்கான அபிமான தேவி. அவளுக்கு வெல்லம் செய்யற அன்னத்துல ரொம்ப பெரிய முடியவள். இந்த வெல்லம் செய்யற வெள்ளத்தினால செய்யக்கூடிய இந்த அன்னத்தை சாப்பிடும்போது, பிரசாதமாக சாப்பிடும்போது நம்முடைய மாம்ச தாதுங்கிறது வளர்ச்சி அடையும். பக்தர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த தேவி ரத்தம் போன்ற சிவந்த நிறத்தை உடையவள். இந்த லாகினி யோகினிங்கிறவோ. இந்த லாகினி யோகினிங்கிற தேவியுடைய வடிவுல நம்முடைய லலிதாம்பிகை இருக்கா. அதனால அவளுக்கு இந்த லாகினி அப்படிங்கிற நாமம். லலிதா சகஸ்ரநாமத்துக்கு போய் படிச்சு பார்த்தாலும் சரி, இல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கிறத கேட்டாலும் சரி, இந்த லாகினியை பத்தி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவ என்னன்னா அந்த தேவியோட குணங்கள், எத்தனை முகங்கள் இருக்கு, எத்தனை கரங்கள் இருக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். படிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லாகினி தேவியாக இருக்கக்கூடிய நம்முடைய அம்பிகை. ஓம் லாகினியை நமக. அடுத்த நாம லலனா ரூபா. லலனான பெண்கள், பெண்களின் வடிவமாக இருப்பவள். ஸ்திரீகளுடைய வடிவத்துல பிரத்யட்சமா தேவியை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஸ்திரீயையுமே நம்ம தேவியோட வடிவமா பார்க்கிறோம். அதனால ஸ்திரீகளோட வடிவுல காணப்படுபவள் நம்முடைய அம்பிகை. ஓம் லலனா ரூபாயை நமஹ. அடுத்த நாமா தசத் தாட்டீம பாட்டலா. தசத் தாட்டீம பாட்டலாயை. மலர்ந்த பாதிரி பூவோ அல்லது மாதுளம் பூவையோ போன்ற வண்ணத்தினள், சிவந்த நிறத்தினள், சிவந்த வண்ணத்தினள். பாதிரி பூங்கிறது பல வண்ணத்துல இருக்கும். அதுல சிவப்பு, ஏன்னா அம்பாளுக்கு எல்லாமே சிவப்பு, அம்பாளுக்கு பிடிச்சது எல்லாம் சிவப்பு. அதனால சுத்த சிவப்பான சிவந்த பாதிரி பூவை போன்றவள் அல்லது மாதுளம்பூ நிறத்தவள். ஏன்னா ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை மாதுளம்பூ நிறத்தாளைன்னு சொல்றாங்க. மாதுளம்பூ நிறத்தாளைன்னு சொல்றாரு. அந்த மாதுளம்பூ பட்டை, அந்த மாதுளம்பூ சிவப்பு, அந்த சிவப்பு நிறத்தை உடையவள்.
அந்த வண்ணத்தினள். இங்க வந்து சிவப்புங்கிறத சொல்லி இருக்கிறதுனால செவ்வல்லி, செவ்வரளி, செம்பருத்தி, மாதுளம்பூ, விருட்சி எல்லா பூவையும் எடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன அதுக்கு அர்த்தம், சரியான அர்த்தம்னு சொல்றோம்னாக்கா, மலர்ந்த பாதிரி பூ போன்ற சிவந்த நிறமுள்ளவள். ஓம் லசத் தாட்டீம பாட்டலாயை நமஹ. அடுத்த நாமா லலந்திகா லசத் பாலாயை. அதாவது லலாட்டத்துல நெத்தியில நெத்தி சுட்டியோட அழகா இருக்கிற நெற்றியை உடையவள். அதாவது நெத்தி சுட்டியோட பிரகாசிக்கும் அழகிய நெற்றியை உடையவள். அதாவது விலையுறந்த ரத்தினங்கள் பொருந்தி அதோட சுத்தி அழகான முத்துக்கள் பதிக்கப்பெற்ற அந்த முத்துக்கள்லாம் அப்படியே அழகா தொங்கிட்டு இருக்கான். அந்த ஆபரணத்துக்கு லலந்திகைன்னு பேர். அந்த லலந்திகைங்கிற ஆபரணத்தை தன்னுடைய நெற்றியிலே உடையவள், தன்னுடைய நெற்றியிலே அணிந்திருப்பவள், அந்த ஆபரணத்தை தன்னுடைய நெற்றியிலே அழகாக தரித்திருப்பவள். ஓம் லலந்திகா தச பாலாயை நமஹ. அடுத்த நாமா லலாட்ட நயனார்ச்சிதா. லலாட்ட நயனார்ச்சிதாயை. லலாட்டத்துல நயனம் உடையவரால் அர்ச்சிக்கப்படுபவள், பூஜிக்கப்படுபவள். லலாட்டத்துல நெற்றி கண்ணு யாருக்கு இருக்குன்னா நமது சிவபெருமானுக்கு, பரமேஸ்வரனுக்கு. அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனால் பூஜிக்கப்படுபவள். இன்னொன்னு நயனம்னாக்க ஞானம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஞானிகளால் அர்ச்சிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்லலாம். அவளுடைய பதியான பரமேஸ்வரர் 3 கண்களை உடையவர், அவரால் அர்ச்சிக்கப்படுபவள். இன்னும் ஞானிகளால், ஞான கண் படைத்த ஞானிகளால் அறியப்படுபவள், சேவிக்கப்படுபவள், பூஜிக்கப்படுபவள், அர்ச்சிக்கப்படுபவள், தியானிக்கப்படுபவள். யோகிகளோட நெற்றியின் நடுவுல வந்து ஆக்ஞா சக்கரத்துல மனசு நிறுத்தி அவ அம்பாள உபாசிப்பா. அப்படிப்பட்ட அந்த யோகிகளால உபாசிக்கப்படுபவள் அப்படின்னு அர்த்தம். ஓம் லலாட்ட நயன அர்ச்சிதாயை நமஹ. லக்ஷணோஜ்வல திவ்யாங்கி. லக்ஷண உஜ்வல திவ்யாங்கி. சகல லட்சணங்களும் பொருந்திய திவ்யமான, திவ்ய அங்கீன திவ்யமான அங்கங்களை உடையவள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மகாலாவண்ய சேவதி. ரொம்ப ரொம்ப அழகானவள். ரம்யா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு அவளுக்கு, லலிதா நாமத்துல. ரொம்ப அழகானவள், ரம்யமானவள். பாக்குறதுக்கு நமக்கு வந்து 2 கண் போதாது, அவ்வளவு அழகானது. உங்க நீங்க பாக்குறேன் பாருங்க, லலிதாம்பிகைக்கு வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பண்ண அலங்காரம் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க அம்பாள். பார்க்க பார்க்க நமக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அவளை அப்படின்னு தோன்ற அளவுக்கு அழகு உடையவள், திவ்யமான அங்கங்களை உடையவள், மகாலாவண்ய சேவதி. பெண்களுக்குன்னு சில சாமுத்திரிகா லட்சணம் இருக்கு. இப்படிதான் இருக்கணும், தலை இப்படிதான் இருக்கணும், கை இப்படிதான் இருக்கணும், கால் இப்படிதான் இருக்கணும்லாம் சில லட்சணங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பொருத்தமானவள் நம்முடைய அம்பிகை. அதனால இந்த நாமாவுக்கு அர்த்தம் எல்லா சகல லட்சணங்களையும் பொருந்திய திவ்யமான ஒரு அங்கங்கள்ல ஒரு உருவத்தை, ஒரு ரூபத்தை உடைய நம்முடைய அம்பிகை. ரொம்ப எல்லா லட்சணங்களும் பிரகாசிக்கும் திவ்யமான அங்கங்களை உடையவள். ஓம் லக்ஷண உஜ்வல திவ்ய அங்கே நமக. லக்ஷ கோட்டியண்ட நாயிகாயை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு நாயகி அல்லது தலைவியாக விளங்குபவள், இருப்பவள் நம்முடைய அம்பிகை. லட்சம் கோடி, அதாவது எண்ணுக்கு இன்யூமரபிள், எண்ண முடியாது அண்டங்களுக்கு நாயகி. எல்லாமே தானே படைச்சிருக்கு. இந்த அண்டங்கள், அண்ட சராசரங்களுக்குடைய ஜனனி.
ஜெகத் ஜனனி, அந்த அண்டங்களுக்கு எல்லாத்துக்கும் அவள் படைத்திருப்பதால் அது அந்த அண்டங்களுக்கு அவளே தலைவி அல்லது நாயகி. கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு நாயகியாக விளங்குபவள் நம்முடைய லலிதாம்பிகை. ஏற்கனவே உண்டானது, இப்போ உண்டாறது, இனிமே உண்டாக போறது எல்லா விதமான அண்டங்களுக்கும் கோட்டியாண்டங்களுக்கும் ஒப்பற்ற தலைவி நம்முடைய லலிதா தேவி. ஓம் லட்ச கோட்டியாண்ட நாயிகாயை நமக. அடுத்த நாம லக்ஷார்த்தாயை. அதாவது இந்த வேதாந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, தத்துவம் அசி, அந்த வேதாந்த மகா வாக்கியத்திற்கு எந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்த ரூபமாக விளங்குபவள் அப்படின்னு அர்த்தம். அம்பாளை நம்ம தத்துவம் அசி அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு, அது வேதாந்த வாக்கியம், இந்த மகா வாக்கியம் சொல்லுவாங்க. அந்த வாக்கியத்திற்கு எந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்த ரூபமாக விளங்குபவள் அப்படின்னு. அதாவது அம்பாளுடைய அந்த நம்மளுடைய குறிக்கோள் இருக்குல்ல, அந்த தத்துவம் அசி அப்படி மாறணுங்கிற அந்த குறிக்கோள் இருக்கு இல்லையா, அதனுடைய உட்கருத்தாக விளங்குபவள் அப்படின்னு அர்த்தம். அந்த குறிக்கோளுடைய உட்கருத்தாக விளங்குபவள். அடுத்த நாம லக்ஷணாகம்யாயை. லக்ஷணா அகம்யா, லக்ஷணையால் அடைய முடியாதவள். லக்ஷணான லக்ஷணை, அகம்யான அடைய முடியாதவள். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா குறிப்புகளால் அறிய முடியாதவள், இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாதவள். நம்முடைய வாக்குக்கும் மனதுக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாதவள், குறிப்புகளால் அறிய முடியாதவள், லக்ஷணையால் அடைய முடியாதவள். ஓம் லக்ஷணா கம்யாயை நமக. அதாவது எப்படி அதை பிரிக்கணும்னா லக்ஷணா அகம்யா. ஓம் லக்ஷணாகம்யாயை நமக. அடுத்த நாம லப்த காமாயை. காமம்னா ஆசை, விருப்பம், வேண்டுகோள், கோரிக்கைகள். அந்த விரும்பியவற்றை லப்தா பெற்றவள். எது விரும்புகிற ஆசை, எந்த ஆசை இருக்கோ அது பூர்த்தியானவள் அல்லது நிறைந்தவள். என்ன அர்த்தம்னாக்க எல்லாமா எல்லாவாகவும் எல்லா இடத்துலயும் எப்போ இருக்கிறதுனால அவளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லாதவள், எல்லா ஆசைகளும் பூர்த்தி ஆகியவள். அதனால அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அவளுக்கு ஆசையெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால விரும்பியவற்றை அவள் பெற்றவள். இனிமே பெறுவதற்கு ஒன்றும் கிடையாது. இனிமே அவளுக்கு ஒன்றும் அடைவதற்கு ஒன்றும் ஆசையோ இல்ல கோரிக்கையோ எதுவும் கிடையாது. எல்லாவற்றையும் பெற்றவள். ரொம்ப உயர்ந்த நாமா. எல்லாவற்றையும் அவள் ஏற்கனவே அவகிட்ட எல்லாம் இருக்கு. இனிமே ஒண்ணு வேணும் அப்படிங்கிற ஆசை அம்பாளுக்கு எதுவுமே கிடையாது. ஓம் லப்த காமாயை நமஹ. லதா தனவே. லதா தனுகுனா லதானா கொடி. கொடி போன்ற மெல்லிய உடலை உடையவள். வஞ்சி மருங்குல் சொல்றாரு நம்முடைய பட்டர். ரொம்ப கொடி போன்ற இடையை உடையவள், கொடி போன்ற வடிவத்தை உடையவள். வள்ளின்னு சொல்றோம் இல்லையா, வள்ளி. ஏன்னா நான் வள்ளினா இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க, இந்த கொடிகள் என்ன செய்யணும்னா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ
அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை அந்த கொடிகளுக்கு உண்டு, ஒரு தன்மை அந்த கொடிகளுக்கு உண்டு. அந்த அந்த மாதிரி கொடிகளை போன்ற மெல்லிய அழகிய மென்மையான சரீரத்தோடு கூடியவள், ரொம்ப மெல்லிசான பூங்கடி போன்ற மென்மையானதும் அழகியதுமான வடிவுடையார். ரொம்ப அழகான ஒரு ரூபம், ஒரு வடிவம் உடைய நம்முடைய அம்பிகை. கொடி போன்ற இன்னொன்னு, கொடினாக்க அது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு குழிய தோண்டி ஒரு மரத்தை வச்சு அதுக்கு தண்ணி விட்டு அதுக்கு உரம் போட்டு எல்லாம் பண்ணலாம், அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து வேலி மேல படர விட்டு அந்த கொடி படர்ந்துடும். அது போல நம்ம மனசுல அம்பாளை தூக்கி படர விட்டுட்டோம்னாக்க அவ அங்க படர்ந்துடும். அவ அவ்வளவு மெலிசா இருக்கிறதுனால நமக்குள்ள வந்துடுறாள். இல்லைன்னா அந்த பரபிரம்மம் எப்படி நம்ம உள்ளுக்குள்ள, அதாவது கேட்டாரோ சிஷ்யர், பரபிரம்மங்கிறது இவ்வளவு அண்டங்களெல்லாம் படைச்சிருக்குங்க, அப்போ எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு இந்த குரு பதில் சொல்றார், அனோரணியனா மகத்தோ மகியன். அணுவுக்கு அணுவானது எது பெருசா இருக்கோ அதை விட பெருசானது, அதுதான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க அம்பாள் வந்து ஒரு கொடியா இருக்கிறதுனால நம்ம மனசுக்குள்ள அவளை படர விட்டுட்டோம்னா அங்க அவ படர்ந்துடுவோம். ஓம் லதாதனவே நமக நலாம ராஜதனிகாயை. கஸ்தூரி பொட்டோடு பிரகாசிக்கின்ற நெற்றியை உடையவள். நலாம ராஜ கஸ்தூரி பொட்டு விளங்கும் அழகிய நெற்றியை உடையவள். முகச்சந்திர கலங்காப மிருகநாபி விசேஷக்கான லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாம இருக்கு அம்பாள். அவளுடைய முகத்துல இந்த கஸ்தூரி பொட்டு அழகா, அவளுடைய அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய இந்த கஸ்தூரி பொட்டு விளங்கும் நெற்றியை உடைய நம்முடைய லலிதாம்பிகை. லலிதைனா ரொம்ப அழகானவள்னு அர்த்தம். அதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பூங்கொடி போன்ற ஒரு உடல், அவளுக்கு மென்மையான உடல், கஸ்தூரி பொட்டு அழகா அப்படி திருஷ்டி பொட்டு மாதிரி நெத்தியில விளங்கக்கூடிய அந்த கஸ்தூரி பொட்டு, அது அவளோட அழகுக்கு அழகு சேர்க்கிறது. ஓம் கலாம ராஜ தலிகாயை நமக. லம்பி முக்தா ததாவிதா. தொங்குகின்ற முத்து மாலைகளால் மிக்க அழகு உடையவள். லம்பி தொங்குகின்ற முக்தா முத்துக்களால், லதாஞ்சிதா மிக அழகு உடையவள். தொங்கும் முத்து மாலைகளால் அழகாக விளங்குபவள். நான் அதாவது தங்கத்துல செஞ்சு நவரத்தனங்களை இழைச்சு அவளுக்கு கிரீடம், நெற்றி சுட்டி, மூக்குத்தி, காதுல அவளுடைய அந்த தோடு, தாடங்கம், கழுத்து பதக்கம், வங்கி, வளையல், மோதிரம், ஒட்டியானம், காலில் கொலுசு எல்லாம் அதுல எல்லாம் தொங்குற மாதிரி, அந்த முத்துக்கள் தொங்குற மாதிரி. அம்பாளுக்கு முத்து மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. ஏன்னா முக்தர்கள் அவளையே நினைத்து அவளுடைய சேரணும், அவளோட முக்தி அடையணும் நினைக்கக்கூடிய அந்த முக்தர்கள் அவ மேல அவளுக்கு தனி பிரியம் உண்டு. போகத்தை கொடுக்குறா, நம்மளுக்கு இந்த உலகத்தை வேணுங்கிற எல்லா விதமான நம்முடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யறா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மோட்சத்தை கேட்டு அவகிட்ட தஞ்சம் அடைகிறா இல்லையா, அவ மேல அம்பாளுக்கு ரொம்ப கருணை உண்டு. அதனால இந்த முக்தா, இந்த முத்து மாலை, அவளுக்கு முத்து மாலைன்னா ரொம்ப பிரியம். ஏன்னாக்க இந்த முக்தர்கள் அப்படிங்கிறவா வந்து அம்பாளை மட்டுமே தியானம் பண்ண, அவளுக்கு வேற எண்ணம் எதுவுமே கிடையாது. அதனால அவ மேல அவளுக்கு ஒரு தனி கருணை உண்டு. லம்பி முக்தா லதாஞ்சி தாயை லம்போதர பிரசு. மகா கணபதியுடைய தாயார் அம்மா. லம்போதர பிரசு லலிதாம்பிகையோட அந்த சரித்திரம் நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த சரித்திரத்துல பண்டனுடைய தம்பி விசுக்கரன்கிற என்ன பண்றான்,
ஒரு விக்ன யந்திரம் உன்னை தயார் பண்ணி அதை வந்து லலிதாம்பிகையினுடைய அந்த அக்னி கோட்டைக்குள்ள அவன் வீசி விடுறான். அந்த எந்திரத்தினுடைய சக்தியால மந்திரிடி வாராகி இவா 2 பேரை தவிர்த்த மற்றவர்கள் எல்லாருக்கும் ஒரு சோம்பல், ஒரு அசதி, ஒரு உற்சாகமின்மை, இதுக்கு நம்ம யுத்தம் பண்றோம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் வந்து எல்லாரும் யுத்தத்துக்குள்ள அவ யாருக்கும் யுத்தத்து பண்றதுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லாம போயிட்டு. ஓ அம்பாள் என்ன பண்றா? காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வராயே அப்படின்னு ஒரு நாம இருக்கு இல்லையா லலிதா சகஸ்ரநாமத்துல. காமேஸ்வரனுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த கற்பனையில் நம்முடைய கணேசர் விக்னேஸ்வரன் உண்டாயிட்டார். அவர் தான் அந்த விக்ன இயந்திரத்தை அழிச்சு மறுபடியும் யுத்தம் பண்றதுக்கு அவளுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கிறார். அதனால மகா கணபதி வந்து இந்த யுத்தத்துல அவருடைய பங்கு ரொம்ப பெருசு. அதனால அம்மா வந்து லம்போதர பிரசு மகா கணபதியோட தாய் அப்படின்னு சொல்றத அம்பாள் ரொம்ப விரும்புறா, ரசிக்கிறா. அதனால இந்த நாமா ஓம் லம்போதர பிரசுவே நமக. அடுத்த நாமா லவ்யாயை, அடையத்தக்கவள், அடையக்கூடியவள், அடைய முடிந்தவள். அப்படின்னா என்னன்னா அண்டியவர்களால் அடையத்தக்க. அவளை யாரும் அண்டி நிற்கிறார்களோ, அம்மா நீதான் வேணும் அப்படின்னு கேட்கிறவாளுக்கு அடைக்கலம் கொடுத்துருவோம். அவர்களால அடையத்தக்கவள், அடையப்படுபவள். அதாவது எல்லா விதமான ஒரு சாதனைகள்லாம் பண்ணி அஜானத்தை நீக்கி யாரு அம்பாள அம்மா நீ வேணும்னு கேட்கிறாளோ அந்த அவளுக்கு ஞானத்தினால் அடையப்படுபவள், அறிவினால் அடையப்படுபவள். நம்ம வந்து ஆத்மஸ்வரூபமாக அம்பாள அறியறதுக்கு நினைக்கிறோம் இல்லையா? எப்போ அவளை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நமக்கு அவ கிடைச்சிடுவோம். அடையப்படுபவள், அண்டியவர்களால் கிடைக்கப்படுபவள். அதனால இந்த ஒரு அழகான நாமம் ஓம் லப்யாயை நமக. அடுத்த நாமா ஓம் லஞ்சாக்கியாயை நமக. லஜ்ஜாக்கியாயை நமக. லஜ்ஜைனா நாணம்னு அர்த்தம், நாணம் உடையவள். யாதேவி சர்வபூதேஷு லஜ்ஜாரூபேண சம்சிதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமகான்னு தேவி மகாத்மியத்துல சொல்லியிருக்கு. லஜ்ஜைனாக்க நாணம்னு அர்த்தம், வெட்கம் அல்லது நாணம். அதாவது இந்த உலகத்துடைய படோடபம் இருக்கு இல்லையா, எல்லாரும் தான் வந்து தன்னை பத்தி எல்லாரும் புகழணும், தன்னை எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா பேசணும், தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கிற இந்த உலகத்துக்கு, அந்த படோடபத்துக்கு வெட்கி மறைந்து நிற்கிறவோ நம்முடைய அம்பாள். அவளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்தரங்கமானவர்களால மட்டுமே காணப்படுபவள், அறிவினால மட்டுமே அறியப்படுவள், ஞானத்தினால மட்டுமே கிடைக்கப்படுபவள். அதனால அவளுக்கு இந்த படோடபங்கள்லாம் அவளுக்கு வந்து தேவையில்லை. லஜ்ஜா அப்படின்னா நாணம்னு அர்த்தம். இன்னொன்னு என்னன்னா பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள். அதுல வந்து நாணம்ங்கிறது தன்னை ரொம்ப வெளியில காட்டிக்காம மறைவா அடக்கமாக இருக்கிறது. அடக்கி வாசி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த அடக்கமா இருக்கிறதுக்கு லஜ்ஜைன்னு பேரு. அம்பாள் தன்னுடைய மறைப்பு சக்தியினால் தன்னுடைய சக்தி அத்தனையும் அவ மறைச்சுன்னு வச்சுட்டு இருக்கான். அவ அப்படி எல்லாத்தையும் அப்பப்போ வெளிக்காட்டின்னு நான் தான் எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றது கிடையாது. அவ ஒண்ணுமே சொல்றது இல்லை. அவ பாட்டுக்கு அவ இருக்கா. நம்ம வந்து என்ன செய்யணும், அவளை வேண்டி அம்மா உன்னை அடையணும்னு வேண்டிக் கொள்ளும்போது தன்னுடைய பக்தர்களுக்கு வரத்தை அருளுபவள் அப்படின்னு இந்த நாமக்க. ஓம் லஜ்ஜாக்கியாயை நமக. என்பதாவது நாம லயவர்ஜிதாயை. லயம்னா ஒடுக்கம், நமக்கு தெரியும். வர்ஜிதா ஒடுக்கம் அல்லது அழிவு இல்லாதவள். அவளுக்கு எந்த விகாரமும் கிடையாது, ஏன் நிர்விகாரம். அந்த
ஆக்கல் அழித்தல், அப்புறம் வந்து பிறக்கிறது, வளர்றது, தேயறது, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நிர்விகார ஆகும். இந்த கருவுல இருக்கிறது, பிறக்கிறது, அப்புறம் வந்து அழியறது, ஜனனம் மரணம், இந்த மாதிரி எந்த விகாரமும் அற்றவள். இந்த விகாரங்கள்லாம் எதுவும் அவளுக்கு கிடையாது. அழிவற்றவள். அழிவற்றவள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அழிவு இல்லாதவள். ஓம் லயவர்ஜிதாயை நமஹ. பஞ்சதசாட்சரியோட 4வது அக்ஷரமான லாவை இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு இந்த வாக்பவ கூடத்தினுடைய கடைசி அக்ஷரமான கிரீம், பஞ்சதசாட்சரியோட 5வது அக்ஷரமான கிரீம் உண்டான நாமாக்களை நாளைக்கு பார்ப்போம்.